ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எஃப்டி லேடரிங் கான்செப்ட் மெத்தட பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். பிக்ஸட் டெபாசிட்ல நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்றதுனால அதிகபட்ச இன்ட்ரெஸ்ட் எடுக்க முடியும். அது எப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் பிக்ஸட் டெபாசிட் பாப்புலரான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட். நமக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒரு பல்கான அமௌண்ட் வந்தாலோ இல்ல ஒரு லேண்டோ ஒரு வீடோ வித்து நமக்கு ஒரு பெரிய தொகை வந்தாலும் நம்ம யூஸ்வலாவே அதை பிக்ஸட் டெபாசிட்ல தான் போடுவோம். பிக்ஸட் டெபாசிட்ல 1 இயர் 2 இயர் 5 இயர் எப்படின்ட்டு இருக்கு. எவ்வளவு இயர்ஸ் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஓபன் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதுதான் நமக்கு முடிவுல கிடைக்கும். அதை நம்ம மாசமோ இல்ல குவார்டர்லியாவோ ஹாஃப் இயர்லியாவோ இல்ல இயர்லியாவோ அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம வாங்கிக்க முடியும். இதுல இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரை நம்ம ஓபன் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தோ அதுதான் த்ரூ அவுட் த டென்யூர் இருக்கும். யூஸ்வலாவே எஃப்டியை பொறுத்தவரை 7 நாள்ல இருந்து 10 வருஷங்கள் வரைக்கும் நமக்கு அந்த டென்யூர் இருக்கு. தென் இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். எஃப்டியை பொறுத்தவரை சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இது. இதுல மார்க்கெட் ரிஸ்க் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நமக்கு கேரண்டியான ரிட்டர்ன்ஸ் இருக்கும். 1.5 லேக் வரைக்கும் 80C பிரகாரம் இதுல டாக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்கு. இன்னும் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு 5 லட்சம் வரைக்கும் நம்மளுடைய முதலீடுக்கு டெபாசிட் இன்சூரன்ஸ் கிடைக்கும். அதாவது 5 லட்சம் வரைக்கும் நம்ம போடுற தொகைக்கு இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால ஒருவேளை பேங்க் டிஃபால்ட் ஆனாலும் நமக்கு அந்த தொகை திரும்ப கிடைச்சிடும். தென் டிராபேக்ஸ் என்னன்னா லிக்விடிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு 5 இயர் எஃப்டியோ இல்ல 3 இயர் எஃப்டியோ சூஸ் பண்றீங்க. நமக்கு இந்த டென்யூருக்கு மத்தியில பணம் தேவைப்படுது அப்படின்னா எடுக்க முடியாது. அதை எடுத்தா நமக்கு பெனால்டி வரும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில தான் கடன் வாங்க பார்ப்போம். பண புழக்கம் கம்மியா ஆயிடுது இதனால. அண்ட் தென் ஒருவேளை நம்ம பெனால்டி வந்தாலும் பரவாயில்லன்னு வித்ட்ரா பண்ணும்போது அதுக்கு அவங்க ஒரு சர்டைன் பெர்சன்டேஜ் குறைச்சிடுறாங்க. இதனால நம்ம பண இழப்பு ஏற்படுது. தென் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம டெபாசிட் ஓபன் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுதான் நமக்கு போடுற டென்யூர் முழுவதுமே அதே இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சுன்னா நமக்கு இழப்பு தான் அது. சோ இதெல்லாம் எஃப்டில இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ நம்ம இதை எப்படி எஃப்டி லேடரிங் மெத்தட் யூஸ் பண்ணி சரி பண்ணலாம்னு பார்க்கலாம். எஃப்டி லேடரிங் மெத்தட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் டிவைட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். வேற வேற டென்யூர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். அதுதான் வித்தியாசம். ஒரே ஒரு தொகையை எடுத்து ஒரே இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம டிவைட் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் டென்யூர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். இப்படி பண்றதுனால நமக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள்கிட்ட 3 லேக்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம அதை எப்படி பிரிச்சுக்கலாம்னா 3 பார்ட்ஸா பிரிச்சுக்கலாம். 1 லேக் 1 லேக் 1 லேக் இந்த மாதிரி பிரிச்சுட்டு இந்த வருஷம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா முதல் பகுதியை நீங்க 3 வருட எஃப்டில போடுறீங்க. அதாவது 2027 அது மெச்சூர் ஆகும். ரெண்டாவது பார்ட்டான 1 லேக் எடுத்து 2 வருஷ எஃப்டில போடுறீங்க. அப்ப அது 2026 மெச்சூர் ஆயிடும். மூணாவது பகுதியை 1 இயர் எஃப்டில போடுறீங்க. அதாவது அடுத்த வருஷமே மெச்சூர் ஆற மாதிரி போடுறீங்க. சோ இப்படி போடுறதுனால உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு எஃப்டியும் மெச்சூர் ஆயிட்டே வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்தந்த வருஷம் உங்களுக்கு பண தேவை இருந்ததுன்னா நீங்க யார்ட்டையும் போய் கடனும் கேட்க வேண்டாம். ப்ரீ மெச்சூர் வித்ட்ரா பண்ண வேண்டிய நிலைமையும் வராது. ஒரு வருஷமும் ஒரு எஃப்டி மெச்சூர் ஆறதுனால உங்களுக்கு பண தேவை அந்த இடத்துல பூர்த்தி ஆகும். அதே நேரம் உங்களுக்கு அந்த பணம் தேவைப்படலை அப்படின்னா நீங்க அதை திருப்பியுமே ஒரு 3 இயர் எஃப்டியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் மெச்சூர் ஆறுது 2025 மெச்சூர் ஆற எஃப்டிய உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதை திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு 2028 வரைக்கும் அந்த எஃப்டி போகும். அதே மாதிரிதான் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர். இதே மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு எஃப்டியுமே மெச்சூர் ஆயிட்டே வரும். அதனால உங்களுக்கு ப்ரீ மெச்சூர் வித்ட்ராயல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அண்ட் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா ஒருவேளை ஒரு வருட முடிவுல உங்களுக்கு பேங்க்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சு அப்படின்னாலும் நம்ம எடுத்து அந்த புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கான எஃப்டில நம்ம போட்டுக்கலாம். இதனால உங்களுக்கு ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சில பேர் கேட்கலாம், ஒருவேளை லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆனா என்ன பண்றதுன்னு. நம்ம கண்டினியூஸா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஆவரேஜாவே நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுக்கு இன்சூரன்ஸ் தொகை 5 லட்சம் வரைக்கும் ஒரு டெபாசிட் இருக்கும் ஒரு பேங்க்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 15 லேக்ஸ் வச்சிருந்தா கூட
5 3 நீங்க பிரிச்சு டெபாசிட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஒருவேளை பேங்க் டிஃபால்ட் ஆனாலும் உங்களுக்கான அந்த 5 லட்சம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். ஒரே இடத்துல 15 லட்சத்தையும் போட்டுட்டு நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதெல்லாம் இந்த இதுல இருக்கிற மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எஃப்டில மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.